என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்குள் உனக்கே தெரியாமல் ஒருவர் செய்வினையை வைத்துச் சென்று விட்டார். இந்த செய்வினையை இன்று எடுப்பதற்காக உன் பிரித்யங்கரா வந்திருக்கின்றேன். செய்வினைகள் எதுவும் இல்லை, அதுவெல்லாம் உன்னை தாக்கிவிடாது. இதனால் உனக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. இதையெல்லாம் செய்வதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. அதனால் நீ பயப்படாதே என்று எனக்கு தைரியம் சொல்லிய என் பிரித்யங்கரா, இன்று என்னிடமே ஒருவர் உனக்கு செய்வினைகள் வைத்திருக்கிறார் என்று சொல்கின்றாளே, அதிலும் இன்று கேட்காமல் விட்டுவிட்டால் நான் நஷ்டப்படுவேன் என்று வேறு சொல்லி பயமுறுத்துகின்றாளே, அப்படி என்னதான் நடந்தது? பிரித்யங்கராவே, செய்வினைகள் இருக்கிறது என்று சொல்கின்ற அளவிற்கு நம் வாழ்க்கையில், நம் குடும்பத்தில், நம் இல்லத்தில் வந்து சென்றது யார் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, பிரித்யங்கரா காரணமில்லாமல் எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் உன்னை வந்து சேர்கிறது என்றால் அதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று உன்னை சுற்றி நடப்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இன்னொருவரால் இருக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்பது உனக்கு புரிந்துவிட்டது. அவர் என்ன செய்தார், எப்படி செய்தார் என்பதுதான் இப்பொழுது உனக்கு குழப்பம். ஏனென்றால் நீ பிரித்யங்கராவை மனதார நம்புகின்றாய். அதனால் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு, அம்மா சொல்வது உண்மைதான் என்று. இருந்தாலும் அவர்கள் எப்பொழுது வந்தார்கள், என்ன செய்தார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என்னை நம்புகின்ற உனக்கு இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா? அதனால் அம்மா உனக்கு இப்பொழுது அதனை தெளிவாக சொல்கின்றேன். நீ கவனமாக கேள். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்கு சில காலமாகவே ஒருவர் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றார். முன்பெல்லாம் அவர் உன் இல்லத்திற்கு வருவதென்பது சற்று குறைவு. நீயே அழைத்தாலும் கூட அதிகமாக வர நினைப்பது கிடையாது. நீ சென்று கூப்பிட்டு கையை பிடித்து இழுத்தாலுமே இங்கு வர நினைக்காத ஒருவர் இப்பொழுது அடிக்கடி உன் இல்லத்திற்கு வந்து உன்னோடு பேசுகின்றார்கள். மனம் விட்டு பேச நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு ஆறுதலையும் கொடுக்கின்றார்கள். நீயும் அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுகின்றாய். இப்படி உன் இல்லத்திற்கு வருகின்றவர் யார் என்பது இப்பொழுது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும். என் தங்கமே, இவர்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்திற்கு இத்தனை காலமும் வராமல் இப்பொழுது திடீரென்று வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் நல்ல பெயரையும் எடுக்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் உன் இல்லத்தில் இவர்கள்தான் செய்வினைகளை வைக்கிறார்கள் என்ற சந்தேகம் உனக்கு வந்துவிடக்கூடாதல்லவா? சந்தேகம் என்பது சிறிதளவு வந்துவிட்டாலும் கூட நீ அவர்களை இனி இந்த பக்கம் வரவிடாமல் விரட்டி அடித்து விடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் அது நடக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் உன் எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் வெளிப்படுத்தாமல் நல்லவர்கள் போல வந்து நாடகமாடி கொண்டிருக்கின்றார்கள். நீயும் சில நாட்களாக உன் இல்லத்தில் இருப்பவர்களிடம் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். ஒரு நாளும் நம் இல்லம் பக்கமே வராதவர்கள் இப்பொழுது அடிக்கடி வருகின்றார்கள். முன்பெல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தால் கூட இங்கே வர நினைக்காதவர்கள் இன்று நாம் அழைக்காமலேயே வருகின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுகின்றார்கள். நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கின்றார்கள். அப்படியானால் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்னவென்று உனக்கு புரியவில்லை. அது புரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அவர்களின் மனதிற்குள் இத்தனை கொடுமையான எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை நீ உணரவில்லை அல்லவா? ஆனால் இப்பொழுது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் அம்மா சொல்வது உண்மை என்று. இந்த பிரித்யங்கரா உன் வாழ்க்கையில் இது போன்று யார் இருக்கின்றார்களோ
அவர்கள் செய்கின்ற தவறைத்தான் உனக்கு சுட்டி காட்ட வந்திருக்கின்றேன். இவர்கள் பல நாட்களாகவே உனக்கு மிக பெரிய எதிரிதான். ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மனதிற்குள் வைத்து கொண்டு சகஜமாக பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீயும் அவர்களோடு சகஜமாக பேசி பழகுகின்றாய். எவ்வளவுதான் இவர்களுக்கு நம் மீது நல்ல எண்ணங்கள் இல்லை என்று தெரிந்த பொழுதும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் எங்கே சண்டையிடுவது என்று எண்ணி நீ சாதாரணமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்கள் எண்ணங்கள் முழுவதும் என்ன தெரியுமா? உன்னுடைய இந்த ஒரு பலகீனத்தை தான் அவர்கள் பயன்படுத்த துணிந்து விட்டார்கள். நாம் எவ்வளவுதான் இவர்களோடு சண்டையிட்டாலும், எவ்வளவுதான் நாம் இவர்களோடு பேசுவதை நிறுத்தினாலும் நிச்சயமாக இவர்கள் எப்பொழுதும் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். இவர்களுக்கு வேறு போக்கிடம் இல்லை என்பது போல அவர்கள் எண்ணத் தொடங்கி விட்டார்கள். என் பிள்ளை, நீயும் உன் வாழ்க்கையில் அப்படித்தான் சில நேரங்களில் நடந்து கொள்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற கதைகளை எல்லாம் பேசுவதற்கு யாரேனும் கிடைத்து விட மாட்டார்களா என்று எண்ணுகின்ற நீ அவர்களிடம் பேசுகின்ற கதைகள் நம் குடும்பத்தை அவமானப்படுத்தும் என்பதனை புரிந்திருக்கவில்லை. எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் ஒன்று விடாமல் ஒப்புவித்து வந்திருக்கின்றாய். அதனால் இப்பொழுது அவர்கள் செய்கின்ற செயல் என்ன தெரியுமா? அவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உன் குடும்பத்திற்கு செய்வினைகளை செய்ய முயற்சிகள் செய்து விட்டார்கள். இவர்கள் பெரிதாக செலவுகள் எதுவும் செய்யாமல் தன்னுடைய வாயினால் செய்வினைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள். பூஜை இல்லை, மந்திரம் இல்லை, யாருக்கும் எந்த பணமும் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. இவர்களாகவே அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு விஷயத்தின் மூலமாக கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தின் மூலமாக கஷ்டங்களை கொடுக்க துணிந்து விட்டார்கள். பொதுவாக ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது பேசாமல் சென்று விடுவது வழக்கம்தானே. அதுபோன்று இப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலை சிறு தடுமாற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இல்லத்தில் 2 பிள்ளைகள் அல்லது 3 பிள்ளைகள் இருக்கிறது என்றால் 2 பேரினுடைய நிலைமை சரியாக இருக்கலாம். ஆனால் ஒருவரின் நிலைமை சற்று மோசமாக இருக்கும். அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காமல், எந்த முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் அடையாமல் நின்று கொண்டிருப்பார்கள். நான் சொன்னேன் அல்லவா, உன்னுடைய எதிரி என்று. அவர்கள் இந்த செய்வினைகளை செய்ய தேர்ந்தெடுத்திருப்பது யார் தெரியுமா? யாருடைய உதவியும் கிடைக்காமல் தனித்து நிற்கப்பட்டிருக்கின்றார் அல்லவா, அவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அவரிடத்தில் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தவறாக திணித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது என்பதனையும் அவர்களுக்கு புரிய வைக்கின்றார்கள். மேலும் உன் குடும்பத்தில் எல்லோரும் உன் மீது வஞ்சக எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். ஒருவர் மீது ஒருவர் உனக்கு நல்ல எண்ணங்கள் இல்லை. மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவியில் ஒரு சிறு துளி அளவையாவது உனக்கு செய்திருந்தால் நீ வாழ்க்கையில் என்றோ முன்னேறி இருப்பாய் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்று பல தீய எண்ணங்களை அவர்கள் மனதில் விதைத்து உன்னுடைய குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டுகின்றார்கள். இதுதான் அவர்கள் உன் குடும்பத்தில் செய்கின்ற மிக பெரிய செய்வினையாகும். இந்த செய்வினை பலனளிக்காமல் போக வேண்டும் என்றால் முதலில் இவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதை தடுத்து நிறுத்து. குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்ட நினைக்கின்ற இவர்கள் இனி ஒரு நாளும் உன் இல்லத்திற்குள் வரக்கூடாது. நான் சொல்கின்ற அடையாளத்தை உணர்ந்து கொண்டாயல்லவா? பல காலமாகவே உனக்கும் அவர்களுக்கும் சரிபட்டு வருவது கிடையாது. நீ ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இவர்களின் முக்கியமான நோக்கமே அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதுதான். அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது. இது போன்று இவர்கள் செய்ய துடிக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ அவர்கள் வாழ்க்கையில் நினைப்பதை சாத்தியமாக்கி விடாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை நீ காப்பாற்ற வேண்டும். அவர்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் தவறு என்பதனை
புரிய வைக்க வேண்டும். இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். இவர்கள் பின்னுகின்ற இந்த சூழ்ச்சியில் இருந்து நீ நிச்சயமாக தப்பித்து கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.